இன்றைய காலகட்டங்களில் சோசியல் மீடியா வளர்ந்த காலகட்டங்களில் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இந்த கோட் படத்தில் மட்டும்தான் அவர் வெளியில் வரல, அதுவும் அரசியல் வந்தனே தவிர மற்றபடி எல்லா படத்துக்குமே வந்து அவர் ப்ரொமோஷன் சொல்லிட்டு சும்மா வந்துடுவார். பீஸ்ட் படத்துக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூவாவது கொடுத்தாரு. ஆனால் இன்னமும் வந்து அந்த சிப்பிக்குள் முத்துங்கிற அந்த ஐடியாலஜியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது அஜித் மட்டும்தான். கரெக்டாக பாருங்கள், நீங்கள் எல்லா படத்துலையுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவர் வந்து அந்த படம் ப்ரொமோஷன்ஸ் அப்போ மட்டும்தான் அந்த ஒரு ஸ்டில் வரும், இல்லை அவரோட மேனேஜர் சைட்லேருந்து ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர்ன்ற ஒரு விஷயம் வரும், அதுக்கு முன்னாடி வராது. அவர் ஒரு பக்கம் ரேஸ்க்கு போகிறாரு அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அவர் மறக்க போகிற டயத்தில் ஆடியன்ஸை மறந்து வேறு எங்கெங்கேயாவது அவங்களோட மைண்டு டைவெர்ட் ஆகுது அப்படிங்கிற இடத்துல தான் அவருடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு விஷயம் வெளியில் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா லைம் லைட்டில் எந்த இடத்துல அவரை ரிமைண்ட் பண்ணணும். இப்போ பேஸ் சோர்ஸில் ரிமைண்ட் பண்ணால் அது ஃபவுண்டேஷன்லேருந்தே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது எல்லாம். நீங்கள் அவருடைய எல்லா படத்துலையும் எடுத்துக்கோங்க, அவருடைய ப்ரொமோஷன் ஸ்டில்ஸ் எடுத்து பாருங்கள். அந்த ப்ரொமோஷன் ஸ்டிலுக்கும் படம் ரிலீஸ் ஆன டேட்டுக்கும் இருக்கிற கேப்பை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் நடக்கும். ஓகே, குறிப்பிட்ட காலகட்டம் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கும். இப்போ அவர் ரேஸில் நடக்கிறாரு அப்படின்னும் போது அந்த ரேஸை தாண்டி அவங்க வந்து அந்த டீசரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரேஸ் ஒட்டி ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இது அஜித்துக்கு ப்ரொமோஷன், விடாமுயற்சி படத்துக்கு டபுள் ப்ரொமோஷன். ஓகே, எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் சார். இப்போ ஒரு நடிகரை வச்சு கேமராவில் ஸ்டில்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான்.